அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுவின் அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும், நம் குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாம் அல்லாத சொந்தங்களே, இந்த உபதேசங்களை எல்லாம் வீட்டிலே அமர்ந்து ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே, காவல்துறை அதிகாரிகளே, இந்த நிகழ்விலே உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அன்பானவர்களை, என்னுடைய தலைப்பிற்குள் நான் வந்து விடுகிறேன். இது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் கூட ஒரு சில செய்திகள் கண்டிப்பாக இந்த இடத்திலே சொல்லப்பட வேண்டும். ஒரு சில செய்திகள் ஏன் இங்கே சொல்லப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன் என்றால், மனிதனுடைய ஒவ்வொரு நிலையுமே அவனை மறந்து பாவத்திலே விழக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அதிலும் குறிப்பாக இளைய சமூகம். அந்த இளைய சமூகம் இன்னைக்கு நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோம், நம்முடைய வாழ்க்கை என்ன, நம் அடிப்படை என்ன என்பதை தெரியாமல், குறிப்பாக இறைவன் பாதுகாத்த இளைஞர்களை தவிர அதிகமான இளைய சமூகம் இன்னைக்கு தவறிலே இருக்கிறார்கள். அதற்காகவே ஒரு தலைப்பை இந்த பொதுக்கூட்டத்திலே நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வெறும் பள்ளிவாசல்களிலே அல்லது மர்கஸ்களிலே மற்றும் ஆற்றப்பட வேண்டிய உபதேசம் மட்டுமல்ல, பொது வெளியிலே ஏன் இந்த செய்திகள் சொல்லப்படுது என்றால், வெறும் இஸ்லாமிய இளைஞனுக்கான செய்தி அல்ல. இந்த உபதேசத்தை கேட்கிற எல்லா இளைய சமுதாயத்திற்கும், இளைய வயதுடைய பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்குமான உபதேசம் தான் இந்த உபதேசம். இலக்கை மறந்த இளைஞர் சமூகம். அன்பானவர்களே, இன்றைய இளைஞர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமூகம், உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், படைத்த இறைவன் நம்மை வீணுக்காக, விளையாட்டிற்காக தேவையில்லாமல் படைத்தானா? இல்லவே இல்லை. கண்ணியமான ஒரு நோக்கத்திற்காக, ஒரு இலக்கிற்காக இறைவனுடைய வசனங்கள், இறை தூதருடைய வாழ்க்கை, இதையெல்லாம் புரிந்து விளங்கி நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த இறைவனுடைய வார்த்தையாக, மாணவியினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இறைவன் கேட்கிறான் பாருங்கள், 23வது அத்தியாயத்துடைய 115வது வசனம். உண்மையிலேயே நாம் எதற்காக வாழ்கிறோம்? நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? பாவத்திலேயே கடக்கிறோமே, அழிவிலேயே இருக்கிறோமே, எந்த நிலையிலேயும் இறைவன் பார்க்கிறான், கண்காணிக்கிறான். என் இளமை காலங்களையும் என்னுடைய வாழ்வை நான் வீணடிக்கிறேன் என்கிற அந்த நிலையை மறந்து வாழக்கூடிய சமூகமா நீங்க? அவர்களுடைய காதிலே, அவர்களுடைய உள்ளங்களிலே ஒலிக்க வேண்டிய வசனம் தான் இந்த வசனம். அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. மக்களே, இறைவன் கேட்கிறான், கேளுங்கள், உங்களை வீணுக்காக, விளையாட்டிற்காக நாம் படைத்தோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மீண்டும் என் பக்கம் வரமாட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் தாய்மார்களே, அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் கண்ணியமான ஒரு நோக்கத்திற்காக, இலக்கிற்காகத்தான் படைத்திருக்கிறான். அந்த நோக்கம் என்ன? அந்த இறைவன் யார்? அந்த இறை தூதருடைய வாழ்க்கை எதற்காக? இந்த உலக வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு, அட்டூழியங்களை விட்டு, ஆபாசங்களை விட்டு, எல்லா சமூக சீர்கேடுகளை விட்டு தன்னையும் தன் உள்ளத்தையும் பாதுகாத்து வாழ்கிறானே, அவன்தான் இறைவனுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதன். அதிலேயும் குறிப்பாக இளைய சமூகம். ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே இந்த உபதேசம் பொருந்தும். ஆனால் இளைஞர்களே, இந்த இளமை பருவம் எப்படியான ஒரு பருவம்? எல்லோருமே ஆசைப்படக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். முதுமையில இருக்கக்கூடியவர்கள் கூட, ஆஹா, இளமையில் நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, என் ஆரோக்கியம் எப்படியெல்லாம் இருந்தது என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு பருவம் தான். அந்த இளமையில இருக்கக்கூடிய மக்களே, இந்த உபதேசத்தை கொஞ்சம் நீங்கள் கேளுங்கள். என்னுடைய வாழ்க்கை, இந்த இளமை பருவம் பாவங்களான தவறான வழியில நான் கொண்டு செலுத்துவேன் என்றால், அவர்களுக்கு நாளைய மறுமையில எந்த விதமான இறை நெருக்கம் கிடையாது. அல்லாஹ்வையும் நாளைய மறுமையினுடைய தண்டனைகளையும் யார் மறந்து இந்த சமுதாயத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு இறை பொருத்தம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியானால் என்னுடைய இலக்கு என்ன சொல்லுங்க?
இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் என்னிடம் என்ன கட்டளை இடுகிறான், எப்படியாக நான் வாழ வேண்டும் என்றால், முதலாவது இலக்கு இளைய சமூகமே, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமே, உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்வேன், முஃமின்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு யார் இறைவனை படித்து இறை தூதருடைய வாழ்வை தெரிந்து வாழ்கிறார்கள்? அல்லாஹ் என்றால் யார் தெரியாது, ரசூல் என்றால் யார் தெரியாது, மாநபியினுடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, பாவங்களிலேயே தன் வாழ்க்கையை கழிப்பார்கள். எத்தனை சமூகத்தை இன்னைக்கு பார்க்கிறோம், ஷிர்கிலையும் பிதஅத்திலையும் அல்லவா இன்னைக்கு தன்னுடைய வாழ்வை தொலைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். படைத்தவனுக்கே இணை கற்பிக்கிற மாபாதக தவறை அல்லவா செய்கிறார்கள். முதலாவது இறைவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கை இலக்கு என்னவென்றால், நீங்கள் முஃமின்களாக வாழுங்கள். நாங்கள் முஸ்லிம்கள் தானே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தானே நாங்கள் வாழுகிறோம். அப்படி அல்ல, உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் அவனுடைய நம்பிக்கையிலே தான் பிறக்க வைக்கிறான். இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லவா, இறைவன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனம். எல்லா சமூகத்தையும் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்பினானாம். ஆலமுல் அர்வாஹ், உயிர்களை ஒன்று சேர்க்கிற அந்த இடத்திலே எழுப்பி அல்லாஹ் கேட்டானாம், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் கடவுளா இல்லையா, நான் உங்கள் இரட்சகரா இல்லை என்று எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் கேட்டான். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீர்கள், எல்லாரும் சொன்னார்கள். காலு பலா, ஆமாம் இறைவா, நீதான் எங்களை படைத்த இறைவன் என்று எல்லாரும் சொல்லித்தானே இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெயருக்கு முஸ்லிமாக வாழக்கூடிய சமூகம், அல்லாஹ் நமக்கு என்ன வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறான், எப்படி வாழ வேண்டும், எந்த நிலையாக இருந்தாலும் யாருக்கும் தொல்லை தராமல், எந்த உயிருக்கும் பாதகத்தை உண்டாக்காம, எப்போது நல்லவர்களாக இறை தூதருடைய வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்கிற அடையாளத்தோடு யார் வாழ்வார்களோ அவர்கள் தான் முஃமின்கள். நாம் நினைக்கிறோம், ரமலானுக்கு நாங்கள் நோன்பு நோக்கிறோம் போதாதா, வாரம் ஒரு முறை தொழுகிறோமே அது போதாதா, இன்ன பிற அமல்கள் செய்கிறோமே அது போதாதா என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் இறைவனுடைய வசனம், நீங்கள் முஃமின்களாக வாழ வேண்டும். வெறும் சீர்கேட்டை விட்டு விலகுங்க, பாவத்தை விட்டு ஓடுங்க என்றால் எப்படி அது புரியும்? முதல்ல நான் யார், என்னுடைய அடிப்படை என்ன, நான் பெயருக்கு முஸ்லிமாக அல்லவா பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்றால், என்னுடைய தூதர் வழி நான் நடக்க வேண்டும் என்றால், ஆபாசங்களை விட்டு, தவறுகளை விட்டு, பாவங்களை விட்டு நான் என்னையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் முதலில் முஃமின்களாக நாங்கள் வாழ்வதுதான் நம்முடைய முதல் லட்சியம். ஒரு கிராமப்புற மக்கள் வருகிறார்கள், அல்லாஹுடைய ரசூலை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் இஸ்லாத்தை பற்றி அறிய விரும்புகிறோம். அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இறைவன் யார், இந்த மார்க்கம் என்ன, மறுமை என்ன, எல்லாவற்றையும் விளங்கிக் கொண்டு அவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானாரை சந்தித்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! அந்த மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் முஃமின்களாகிவிட்டோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரசூலை நேராக சந்தித்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் முஃமின்களாகிவிட்டோம். அந்த நேரம் அல்லாஹ் இறக்குகிறான் வசனத்தை. 49வது அத்தியாயம் 14வது வசனம். காலத்தில் அராபு ஆமன்னா, அந்த கிராமப்புற மக்கள் சொல்றாங்க, நாங்கள் முஃமின்களாகிவிட்டோம். அல்லாஹ் அதை ஏற்கவில்லை. குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லுங்க. வலம்மா யதுகுலில் ஈமான ஃபீ குலூபிக்கும், அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் நுழையவில்லை. என்னங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் நுழையவில்லையா? அவர்கள் மூமின்கள் இல்லையா? வெறும் முஸ்லிம்கள் தானா? அப்படியானால் தோழர்களை, தாய்மார்கள், நான் யார்? என்னை படைத்த இறைவனை, என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெருமானாரை நான் விளங்காமல் பெயருக்கு வாழ்ந்தால் அவர் முஸ்லிம். ஆனால் மூமின்கள் யார்? தன்னுடைய வாழ்வை இறைவனுடைய பொருத்தத்துக்காக அமைத்துக் கொள்வார்கள். குர்ஆனிலே 23வது அத்தியாயத்தை படித்து பாருங்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தொழுகையிலே பேணுதலோடு இருப்பார்கள், கற்பொழுக்கத்தோடு இருப்பார்கள், அமானிதங்களை பேணுவார்கள், நாவடக்கத்தோடு இருப்பார்கள், எல்லா உயிர்களையும் மதிப்பார்கள். இந்த பண்புகள் எல்லாம் தோழர்களே, தாய்மார்களே, எங்கள் வாழ்க்கையில வந்து விட்டதா? அல்லாஹ்வை அறியாமல், ரசூலுடைய வாழ்க்கையை புரியாமல் இப்படியே நாம் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நாளைய மறுமையில என்ன நிலையை அல்லாஹ் தருவான்? அவர்கள் வெறும் பெயருக்கு முஸ்லிம், அல்லாஹ்விடத்திலே முஃமின் என்கிற அடையாளத்தை அவங்களால பெறவே முடியாது. ஆக இளைய சமூகமே, இஸ்லாமிய சமூகமே, நாங்கள் யார்? யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய நிஅமத் இந்த நேர்வழி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா,
அல்லாஹ் தரக்கூடிய நேர்வழி அதுதான் மகத்தான வழி. அந்த நேர்வழியில் அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனை அறியாமல் இந்த மார்க்கத்தை புரியாமல் நான் வாழ்ந்தால் அவர்களுக்கு அழிவுதான் என்று அல்லாஹுடைய வசனங்கள் ஏராளம் சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட நான் என்னுடைய முதல் இலக்கு, இளைஞர்களே, நான் வெறும் பெயருக்கு வாழ மாட்டேன். இறைவனுடைய வசனத்தை, இறை தூதருடைய வாழ்வை, சொல்லை, அங்கீகாரத்தை புரிந்து நடக்கிற நல்ல இளைஞனாக நான் இருப்பேன், நல்ல ஈமான் கொண்ட மனிதனாக நான் வாழ்வேன் என்கிற அடிப்படை தான் முதல் இலக்கு. மூமின்களாக நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, இளைய சமூகமே, உங்களுக்கான உபதேசம். இந்த இளமை பருவம் எப்படிப்பட்ட ஒரு பருவம் தெரியுமா? மார்க்க பற்றோடு அந்த மார்க்கத்தை விளங்கி அந்த மார்க்கத்தை அல்லாஹ்விற்காக வளர்த்தி எடுக்கிற பருவம் இந்த இளமை பருவம். ஆனா இந்த இளமையிலே இறைவனுடைய சாப காரியங்களை பெறக்கூடிய பருவமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய தண்டனைகள், வேதனைகள் எந்த பாவங்களால் இறங்குமோ அந்த தவறுகளை இன்றைய இளமையை கழித்துக் கொண்டு இருக்கிறாயே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடுவானா? அல்லாஹுடைய தண்டனையை அதிகம் பயந்து கொள்ள வேண்டிய பருவம் இந்த இளமை பருவம். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய எத்தனையோ வரலாற்றை பற்றி பேசும்போது குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த குகைவாசிகள் யார்? இளைஞர்கள், ஆரம்ப கட்ட வயதுடைய டீனேஜ் சொல்லுவோமே, அப்படிப்பட்ட இளமை சமூகம். அந்த அரசனிடமிருந்து ஈமானை பாதுகாத்துக் கொண்டு அந்த குகைக்குள்ள தஞ்சம் புகுறாங்களே, அவர்கள் சொன்ன வார்த்தையை இளைய சமூகமே உங்கள் உள்ளத்தில் ஆழ பதிய வையுங்கள். 18வது அத்தியாயம் 10வது வசனம், இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி, அந்த குகையிலே அந்த இளைஞர்கள் ஒதுங்கிய நேரம், ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா கருணையாளனே, உன்னிடமிருந்து உன்னுடைய அருளை நாங்கள் வேண்டுகிறோம், வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து நாங்கள் நேர்வழியை கேட்கிறோம் என்று அந்த இளைஞர்கள் அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள அந்த ஈமானிய உறுதியை கேட்டார்களே, அந்த சமுதாயத்தை, அந்த இளமை கூட்டத்தை தான் கானுமின் ஆயாத்தினா அஜபா, ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட முன்மாதிரி இளைய சமுதாயமாக மார்க்கப்பற்று, மார்க்கனால தெரியலையே, அதனால் தான் என்னுடைய முன்னுரையிலே நான் முஸ்லிமா முஃமினா, நான் யார் என்பதை இந்த உரையினுடைய சுருக்கமாக ஆரம்பத்தில் நான் எனக்கும் உங்களுக்கும் பதிவு செய்தேன். ஆனா இளைஞர்களே, அல்லாஹு அக்பர், இந்த மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வானே, 9வது அத்தியாயம் 100வது வசனம், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று அல்லாஹ் ஆரம்ப கட்ட தோழர் என்று அல்லாஹ் சிலாகிக்கிறானே, அதிலே அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றதை இளைஞர்கள். இந்த மார்க்கத்தை சுப்ஹானல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவோ சிரமங்களை தாங்கினார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, அதையெல்லாம் தாங்கித்தான் இந்த மார்க்கத்தை வளர்த்தி எடுத்தார்கள். பாவங்களை கண்டால் மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள், தவறளிக்கக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி அவர்களை மீட்டெடுத்தார்கள். ஆனால் நாங்கள் யார்? பாவங்களோடு துணை போகிறோம், ஹராமிலே இருக்கிறோம், குடியிலே இருக்கிறோம், விபச்சாரத்தில் இருக்கிறோம். இளமை சமூகமே, நாளை மறுமையிலே இதற்கான விசாரணை இருக்கா இல்லையா? குறிப்பாக இஸ்லாமிய இளைஞனே, உனக்கான வார்த்தை இது. அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்தை ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக, பெரிய ஒரு கண்ணியமாக அல்லாஹ் தந்திருக்கிறானே, இந்த மார்க்கத்தினுடைய அங்கமாக நாளைய சுவடத்தின் சொந்தமாக நான் வாழணுமா இல்லையா என்பதை உங்கள் உள்ளத்திலே ஆழமான கேள்வியாக கேட்டுவிட்டு நீங்கள் கலைந்தால் இந்த நிகழ்விலே பங்கெடுத்தது நியாயம் என்பானவர்களே. அப்படிப்பட்ட இளைய சமூகமே, உங்களுடைய இரண்டாவது இலக்கு இந்த மார்க்க பற்றோடு நாங்கள் வாழ வேண்டும். இந்த மார்க்க வளர்ச்சிக்காக என்னுடைய நேரங்களை, காலங்கள் நான் ஒதுக்குவேன். அப்படிதான் அன்றைய மக்கள் வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ வரலாறுகள் உண்டு. ஆனால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பல முறை கேட்டாலும், ஆனால் ஏதோ இவருடைய வரலாறை பேசும்போது உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான் ஏற்படுகிறது. மிகப்பெரிய கோடீஸ்வரர், மக்காலேயே அவருடைய ஆடம்பரமான வாழ்வை பார்க்க எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆடை என்ன, மினுமினுக்கக்கூடிய நறுமணங்கள் என்ன, எல்லாம் அணிந்து வருவார். ஒரு நேரம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு இளைஞர், 17-18 வயது நிரம்பிய ஒரு இளைஞருக்கு இருந்த ஈமானிய உறுதியை, மார்க்க பற்றை, அல்லாஹுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை கேளுங்கள் இளைய சமூகமே. அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, மரணத்தை மறந்து, மறுமை வாழ்வை மறந்து, குடியிலேயும் விபச்சாரத்திலேயும் பள்ளியின் பக்கமே வராமல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை வாழாமல் எல்லா தவறிலையும் மூழ்கடிக்கக்கூடிய சமூகமா நீங்க? இலக்கில்லாத இளைய சமூகமா? இவருடைய வரலாறை கேளுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு. கொஞ்ச நாள் மறைத்து வைக்கிறார். பின்னால் அவங்களுடைய வாப்பா அம்மாக்கு தெரிய வருது. கேட்கிறார்கள், உனக்கு எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வேண்டுமா? இந்த ஆடம்பர வாழ்க்கை வேண்டுமா? அல்லது உன்னுடைய முஹம்மதும் இந்த கொள்கை வேண்டுமா?
நாம் எல்லாம் ஒரு கணமாவது யோசித்திருப்போம் தானே. ஆனால் அவர் யோசிக்கவில்லை. எனக்கு இறைவனும் இறை தூதரும் தான் முக்கியம், இந்த மார்க்கம் தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து என்று அவர் புரிந்து வெளியே வருகிறார். அப்படி வந்து பெருமானாரோடு இருக்கிறார். சில ஆண்டுகள் மதீனாவிலிருந்து சில அன்சாரிகள் வருகிறார்கள். ஆரம்ப நேரம் மதீனாவிலே இஸ்லாம் பரவிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரம் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தாயிய அழைப்பாளரை கொடுங்க, மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நல்ல பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயை தாங்கன்ன உடனே பெருமானார் கடுகளவு கூட யோசிக்கவில்லை. முஸாபே வாங்க என்று அழைக்கிறார்கள். நீங்க மதீனாவுக்கு போங்க. கூட ஒரு ஹெல்ப்புக்காக அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் தெரியாத ஒரு சகோதரர், ஒரு வயதான ஒரு அந்த அப்படிப்பட்ட அவரோடு இணைந்து அவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. ஒரு இளைஞர் மதீனால போய் வீடு வீடாக ஏறி இந்த மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இலக்கில்லாமல் வாழக்கூடிய இளைய சமூகமே, முதலில் நீங்க இந்த இறைவனையும் இந்த மார்க்கத்தையும் இந்த இஸ்லாத்தையும் படித்து விட்டீர்களா? 4 பேருக்கு அதை எடுத்து வைத்து விட்டீர்களா? என்ன நான் இளமையை கழிக்கிறேன் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. மதீனாவிலே ஒரே வருஷத்துல டோட்டல் மதீனால அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் அதிகமாக மக்களால் ஏற்கப்பட்டது. பிரச்சாரத்தை ஒரு வருஷத்துல முடிச்சிட்டு மீண்டும் மக்காவுக்குள்ளே வருகிறார். அவருடைய வருகையை பார்த்து கேளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய அந்த வருகையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க ஓடுகிறார்கள். என்னுடைய சகோதரா முஸஅபே என்று ஓடோடி அவரை கட்டி தழுவிக் கொள்கிறார்கள். தன்னுடைய மேல் சால்வையை அந்த முஸ்அப் பின் உமைருக்கு போர்த்தி விடுகிறார்கள். அவருடைய மேலாடையில் பல ஒட்டு துணிகள் தைக்கப்பட்டிருந்தது. கிழிஞ்சதுனால தைக்கப்பட்டதால் அவருடைய மேனிகள் எல்லாம் தெரிந்தது. எப்படியெல்லாம் இந்த மதீனா மக்காவுடைய தெருக்களிலே மிடுமிடுக்கான ஆடை அணிந்து வந்தார் என்னுடைய சகோதரன் முஸஅப். இன்னைக்கு இந்த மார்க்கத்தை ஏற்ற அதை நான் 4 பேருக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய அருளோடு என்னுடைய முஸஅப் வந்திருக்கிறார் என்று தன் சபையிலே தோளோடு தோளாக அமர்த்தி வைத்தார்களே. எப்படிப்பட்ட இளைஞனாக அவர் இருந்தார். உஹதுடைய களத்திலே அவர் இறந்த நேரம் அவருடைய ஜனாசாவை மூடுவதற்கு தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினா தலை தெரிகிறது. அவருடைய ஜனாசாவை பார்த்து பெருமானார் அழுதார்கள், யா அல்லாஹ் இவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. இப்படியெல்லாம் அவருடைய மரண நேரம் 21-22 வயசில் அவருக்கு மரணம். யோசித்து பாருங்கள். அப்படிதான் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை எல்லா நிலையிலையும் புரிந்து தெரிந்து பிற மக்களுக்கு சொல்லி கண்ணியமான ஒரு வாழ்க்கை அன்றைய ஆரம்ப கட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்களே. அப்படிப்பட்ட சமூகமாக அவங்க இருந்தாங்களே. எங்களுடைய இலக்கு என்ன? எதுவுமே இல்லை, பாவங்கள் இருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு ஏங்க சொல்றீங்க? நாங்கெல்லாம் யூத்து, நாங்கெல்லாம் இளைஞர்கள், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்போம். நாங்கெல்லாம் இதில் அனுபவிக்காம, இந்த ஏஜில் சந்தோஷமா இல்லாம, இந்த ஏஜில் குடிக்காம, இந்த ஏஜில் சிகரெட் பிடிக்காம நாங்க எப்போ இருக்க போகிறோம் என்று நினைத்தால் அல்லாஹ் நம்மை விட மாட்டான் அன்பானவர்களே. அப்படிதான் அன்றைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை இந்த மார்க்க பற்றோடு மார்க்க வளர்ச்சிக்காக இருந்தது. இது 2வது இலக்கு. அதே போல 3வது இலக்கு என்ன தெரியுமா? இளைஞர்களே, இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவனை வணங்கி வழிபட வேண்டும். இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களே, இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பார்த்து நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை நெருங்கி வணங்கி இபாதத்திலே முன்னேறிய சமூகமா நாங்க? செல்போன், இன்ன பிற வலைதளங்கள், எவ்வளவு நேரங்களை வீணடிக்கிறாய். ஆனால் படைத்தவனுடைய பாங்கோசை பள்ளியிலே கேட்டால் ஓடோடி வருகிறாயா? ஃபஜர் தொழாமல் உறங்குகிறாய், தொழுகை என்ற அடையாளமே இல்லாமல் நடக்கிறாய். ஆனால் நாளைய மறுமையினுடைய நாளில் அர்ஷினுடைய நிழல் என்று ஒன்று இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அடியிலே தான் கொஞ்சம் நிழல் இருக்கும். அந்த நிழலிலே 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் அந்த நிழலை தருவான். அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா? இலக்கில்லாமல், தொழுகை இல்லாமல், இபாதத் இல்லாமல், குர்ஆன் ஓத தெரியாமல், மார்க்கப்பற்றே இல்லாமல் வாழக்கூடிய இளைய சமூகமா? அவர்களுக்கு அந்த நிழல் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வை படைத்தவனை வணங்குவதிலேயே தங்கள் இளமை காலங்களை கழித்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளமை சமூகமே, உங்களுடைய ஓய்வு காலங்கள், நேரங்கள் பள்ளியிலே கழிகிறதா? தொழுகையிலே கழிகிறதா? குர்ஆனை ஓதுவதிலே கழிகிறதா? இல்லை என்றால் நாளை மறுமையிலே கேட்பான், கைஃப அஃப்னா ஷபாபக், உன் இளமை காலத்தை எப்படி கழித்தாய்? யா அல்லாஹ், என் இளமை காலங்களை நான் பாவத்திலே கழித்தேன், இரவெல்லாம் ஹராமையும் ஆபாசங்களையும் பார்த்து கழித்தேன், இளமை காலங்களை குட்டியிலே கழித்தேன், போதையிலேயே உன்னை மறந்து வாழ்ந்தேன் என்று சொன்னால் இளைஞர்களே, அல்லாஹ் விடுவானா?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில என்னென்னலாம் நீங்க வாழ்ந்தீங்க, என்ன தவற செஞ்சீங்க என்பதற்கான பதிலை சொல்லாம அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியாது என்றால் என்ன பதிலுக்கு நாங்க தயார்? வீணான பேச்சுக்களோ தவறான நட்புகளோ பாவங்களை விட்டு வெளியேறுங்கள், இறை இல்லங்களை தேடி இறைவனை வணங்கி ஓடுங்கள். அப்படிதான் என்ற இளைய சமுதாயம் வாழ்ந்தார்கள். ஒரு நேரம் பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். அந்த நேரம் சில இளைஞர்கள் ஒன்றாக கூடி மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், தோழர்களே என்ன செய்றீங்க? நாங்கள் அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டும் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். மீண்டும் வருகிறார்கள், அதே கேள்வி அதே பதில். மீண்டும் வராங்க, அதே கேள்வி அதே பதில். அந்த இளைஞர்கள் கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரையே மீண்டும் மீண்டும் இதையே கேட்குறீங்க? சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், கேட்கும் போதே நம்முடைய மேனிகள் மெய்சுல இருக்கிறது. தோழர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வை தியானிக்கிறீர்களே, பள்ளியிலே அமர்ந்து உங்கள் நேரங்களை ஒதுக்கி கொண்டு இருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்து என் அடியானை பார்த்தீர்களா? ஒரு சமூகம் பாவத்திலே இருக்கிறார்கள், வீணாக கழிக்கிறார்கள், ஆபாசத்திலே கழிக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் என்னை நெருங்க வேண்டும், என்னுடைய அருளை பெற வேண்டும், என் திருப்பொருத்தத்தை முழுமையாக எடுக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியிலே குழுமி இருக்கிறார்களே, இவர்கள் என்னுடைய நேசர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷில் அல்லாஹ் தன்னுடைய மலக்கிடம் சிலாகிக்கிறான். அப்படியானால் இளைஞர்களை, என்னையும் உங்களையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், மக்கள் எல்லாம் உறங்கும் போது எழுப்பி பள்ளிக்கு ஃபஜருக்கு வரக்கூடிய சமூகமா, அல்லது குர்ஆன் இங்க இருக்கக்கூடிய ஆண்களே பெண்களே எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், இறைவனுடைய வேதம் அல்லாஹ்வுடைய அந்த திருப்புத்தகம் குர்ஆனை எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? நான் கேட்கிறேன், எவ்வளவு பயான்களை கேட்டிருப்பீங்க, எவ்வளவு ஹதீஸ்களை படிச்சிருப்பீங்க, எவ்வளவு பயான்கள் பேசுறோம் நாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு ஹதீஸ் என்னையோ உங்களையோ மாற்றி இருக்குமா என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்படி இல்லை என்றால் வேதனைப்படுங்கள். இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய பேசக்கூடிய நாங்க, இனி நான் தொழுகையிலே சரியாக இருப்பேன், குர்ஆனை பிரித்து பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை நான் பின்பற்றி நடப்பேன் என்கிற அந்த உறுதிமொழி வேண்டும். இது மூன்றாவது அடையாளம் அன்பானவர்களே, மூன்றாவது இலக்கு. அடுத்து முக்கியமான செய்திக்குள் நான் வருகிறேன். இன்றைய இளைஞனுடைய முதன்மையான இலக்கு என்ன தெரியுமா? சமூக சீர்கேடுகளை விட்டு, பாவங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வான். கொஞ்சம் விரிவாகத்தான் பேச வேண்டிய இடம் இந்த இடம். சுப்ஹானல்லாஹ், இறைவனை புரியாமல், ஈமானை புரியாமல், இந்த மார்க்க வளர்ச்சிக்காக பாடுபடாம, இறை வணக்கத்தில் ஈடுபட, இந்த மூன்றை நான் சொன்னேன். இதிலெல்லாம் கவனம் செலுத்தாம இன்றைய இளைஞர்களுடைய ஆசை கனவெல்லாம் போதை, குடியிலே கிடக்கிறான். எவ்வளவு மேடை போட்டு பேசினாலும், எவ்வளவுதான் குடும்பத்தில் தாய்மார்கள் பெண்கள் கதறி அழுதாலும், எவ்வளவுதான் உபதேசங்கள், மதுபாட்டிலேயே இது உயிருக்கு கேடு என்று சொன்னாலும் எத்தனை ஜென்மங்கள் திருந்துகிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், ஒரு சில தெரிந்தவர்கள் பார்க்கிறேன், திருமணமாகி 2 சின்ன பிள்ளை, இஸ்லாமிய இளைஞன், ஆனால் குடித்துவிட்டு அந்த குடும்பமே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த குடும்பம் படக்கூடிய அவதி. கண் முன்னால இப்படியான காட்சிகளை பார்க்கிறோம். எத்தனை இளைய சமூகம் இன்னைக்கு இந்த குடியிலேயும் போதையிலேயும், இன்னவர சிகரெட்டிலையும் நேரங்களை கழிக்கிறாய். இதுதான் உன்னுடைய இளமையிலே இறைவன் தந்தை ஆசையா, லட்சியங்களா? இல்லை, நான் மாற வேண்டும் அன்பானவர்களே. இந்த உபதேசம், இந்த கூட்டம் வெறுமென 4 பேரை பார்த்து பேசணுங்கிறதுக்காக அல்ல. யாராவது குடிக்கக்கூடியவர்கள், ஏதாவது சிறுவர்கள், இளைஞர்கள் போதையிலேயோ இது மாதிரியான பாவங்களை இருந்தால், யாராவது ஒரே ஒருவர் திருந்தி வெளியே வந்தால், ஆஹா, என் இறைவன் எச்சரித்த ஒரு பாவம் இந்த குடி, போதை, இதை விட்டு நான் மீண்டு வருவேன், நல்லவனாக நான் வாழ்வேன் என்ற உறுதிமொழி எடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வு நமக்கு மிகப்பெரிய அருளாக இருக்கும் அன்பானவர்களே. அதற்காகத்தான் இஸ்லாமிய இளைஞன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எங்கள் தொப்புள் கூடிய உறவுகளான இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்வேன், இந்த குடி வேண்டாம். இந்த குடி என்பது எப்படிப்பட்ட அநியாயம், எப்படிப்பட்ட ஒரு உடலாக இருக்கட்டும், மனதாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் இந்த குடி. சுப்ஹானல்லாஹ், அன்றைய சஹாபாக்கள் இன்னைக்கெல்லாம் என்ன குடிகாரர்கள். டெய்லி குடிக்கிறவங்க கூட நைட்ல குடிப்பான், அல்லது காலையில கொஞ்ச நேரம் குடிச்சு விட்டு வேலையை பார்ப்பாங்க. அன்றைக்கு ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலகட்டத்திலே அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் கூட மது முழுமையாக ஹராமாக்கப்படவில்லை. முதல்ல தொழுகையிலே அல்லாஹ் தடுத்தான், பிறகு அல்லாஹ் முழுமையாக ஹராமாக்குற அந்த நேரத்துக்கு முன்னால் வரை மதுவை குடிப்பார்கள்.
அனஸ் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், பிரபலியமான ஒரு சஹாபி. குன்து சாக்கியல் கௌம் ஃபீ பைத்தி அபி தல்ஹா, அபு தல்ஹாவுடைய வீட்டிலே நான் தான் எல்லாருக்கும் மது பாட்டிலை அவங்க கையில கிளாஸ் இருக்கும், நான் ஊத்தி ஊத்தி கொடுப்பேன். நம்மெல்லாம் டீ காஃபி குடிக்கிற மாதிரி அன்றைய ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே அந்த சஹாபாக்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கூட அந்த மதுவை குடித்தார்களே. எப்படி? பாட்டில் பாட்டிலாக குடித்தார்கள். அப்படி குடிக்கிற ஒரு நேரம் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், வெளியிலே ஒரு சப்தம் கேட்கிறது. குர்ஆனுடைய ஓசை கேட்டாலும் மாறாத இளைய சமூகமா நீங்க, இந்த வசனமாவது நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அப்படி காலையிலும் மாலையிலையும் இரவிலையும் பகலிலையும் குடியிலேயே கிடந்த அந்த நபர்கள், அந்த சஹாபாக்கள், அனஸ் ரலியல்லாஹு சொல்ற, நான் தான் ஊத்தி ஊத்தி கொடுப்பேன். அப்படி ஊத்தி கொடுத்து நான் டயர்டா போயிடுவேன், எனக்கு உறங்க கூட நேரம் இருக்காது. அப்படி எல்லாம் இருந்த காலம் ஒரு நாள் வெளியிலே சப்தம் கேட்கிறது. 5வது அத்தியாயத்துடைய 90வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலிஷ் ஷைத்தான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம். இந்த மது, இந்த சூதாட்டம், இந்த மாதிரியான எல்லா தவறுகளுமே ரிஜ்ஸுன் மின் அமலிஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அசிங்கம். அல்லாஹுடைய ஒரே ஒரு வசனம் அவர்களை மாற்றியது. 5வது அத்தியாயம் 90வது வசனம். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் இங்கே மதுவை அறிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரம் இந்த வசனத்தை காதிலே கேட்கிறார்கள். மது, சூதாட்டம், இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய அசிங்கம். அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். குடி போதைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சட்டார்னு விட முடியும், உடனே விட்டு அதை விட்டு வெளியே வர முடியுமா? முடியாது. ஆனா அந்த சஹாபாக்கள் உடனே வெளியே வந்தார்கள், மது பாட்டிலை போட்டு அடிச்சு உடைத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு கொஞ்சம் வேடிக்கையாகத்தான் அங்கே சொல்வார், என்னப்பா காலையில மது குவளைகளை முத்தமிட்ட இந்த வாய்கள் எல்லாம் அந்த மதுவை குடித்ததை வாந்தி எடுக்கிறார்கள். குடிச்ச வரைக்கும் ஹலால் தானே, ஆனா இப்ப அது என் வயிற்றுக்குள்ள இருக்குது. அதை நான் இந்த நேரம் என் ரப்புக்கு நான் வெறுப்பாக, அந்த ரப்புல் ஆலமீன் சபிக்கிற ஒரு நிலையை என் வயிற்றுக்குள் வைத்திருக்கிறேனே என்று குடித்ததை வாந்தி எடுப்பார்கள், நான் பார்ப்பேன். அல்லாஹு அக்பர். எத்தனை வசனங்கள், எத்தனை உபதேசங்கள், எவ்வளவு நம்முடைய கவர்மெண்ட் சொன்னாலும் இந்த சமூகம் திருந்துவதாக இல்லை. அந்த இளைய சமூகம் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக தான் இன்னைக்கு மது கிடங்கிலே கிடக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இளைஞனே, உனக்காக நான் இன்னும் அதிகமாக சொல்லுவேன். இந்த மது என்பது எப்படிப்பட்ட ஒரு பாவம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த மது என்பது உங்களை பாவத்திலே ஆழ்த்தும். அதே 5வது அத்தியாயத்துடைய 91வது வசனம், இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவா வல் பகலா. இந்த மதுவை அருந்திவிட்டால் எல்லா தவறுக்கும் பாவத்துக்கும் போயிடுறா. கொலை, கொள்ளை, விபச்சாரம் எல்லாத்துக்குமான அடிப்படை காரணம் இந்த மதுதான். உம்முல் ஹபாயிஸ். பெருமானார் சொன்னார்கள், இந்த மது என்பது பாவங்களுக்குரிய தாய். அதை விட்டு நாம் விலக வேண்டாமா? அதை விட்டு விலகி நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், அல்லாஹ் ஒரு சில 2-3 தடவை குடிச்சு தௌபா கேட்டா அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் நாட்னா மன்னிக்கிறான். ஆனால் மீண்டும் மீண்டும் குடிக்கிறான் என்றால் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், கான ஹக்கன் அலல்லாஹ் அன் யஸ்கியஹு மின் ரதகத்தில் ஹபால். மதுவை குடிக்கிறாயா இளைய சமூகமே? மது பாட்டில்களிலேயே உன்னுடைய இரவை நேரங்களை கழிக்கிறாயா? ரதகத்துல் ஹபால், அந்த சீல் சலங்கள் கொண்ட பானத்தை அல்லாஹ் மறுமையில ஊற்றுவான். நீ குடிப்பது மதுவல்ல, நரகவாசிகளுடைய சீல் சலத்தை குடிக்கிறாய். என்ன சொன்னாலும் ஒரு சிலர்களுக்கு விளங்காது தானே. ஆனால் அல்லாஹ் நாடி ஒரு சில உள்ளத்திலே இந்த செய்திகள் படிந்து, ஆஹா இவ்வளவு பெரிய அசிங்கத்தையா, இவ்வளவு பெரிய பாவத்தையா நான் அருந்தி கொண்டு இருக்கிறேன், அது வேண்டாமே, அதனால அழிவை நான் சந்திக்கிறேன், அவமானத்தை சந்திக்கிறேன். ஒரு சகோதரர் சுப்ஹானல்லாஹ், சமீபத்திலே நான் பார்க்கிறேன், நல்ல தர்மம் செய்யக்கூடிய சகோதரத்தான், ஆனா குடியை விட்டு அவரால் மீளவே முடியவில்லை. அவர் குடியினுடைய போதையிலேயே நடுரோட்டிலே இறந்து கடந்தார். அவருடைய இறுதி முடிவு அல்லாஹ் அறிந்தவன். எப்படியான ஒரு கேவலம்! இப்படிதான் பல இளைய சமூகம் குடித்து விட்டு ரோட்டிலே கிடக்கிறாய். இறைவன் இந்த இலக்குக்காகவா, இந்த நிலைக்காகவா நமக்கு இந்த இளமை என்கிற அழகான பருவத்தை தந்தான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் அன்றைய சஹாபாக்கள் குடியிலே இருக்கிற நேரம் உடனே என்ன செஞ்சாங்க? அதை விட்டு அவங்க மீறினாங்க, அதை விட்டு மாறி வந்தார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ ஆரம்பித்தார்கள். இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஓ வசனம் இறங்கிருச்சா,
வசனம் இறங்கிருச்சா ஓகே, அது நாளையில இருந்து பார்க்கலாம், அடுத்த வாரத்துல விடலாம். குட்டியை விடுறவன் அன்னைக்கே விடணும், நாளைக்கு விடலாம். ஒரு ஸ்லிப் அடிச்சுட்டு நான் அப்புறம் விட்டுறேன், இது அல்ல. ஒரு சஹாபி கேட்கிறார் பாருங்க, அதாவது சுவைத் இப்னு தாரிக் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் மதுவை பற்றி கேட்கிறேன், அதை பத்தி சொல்லுங்க. என்ன ஒண்ணு ஃபனஹாஹு, அந்த மதுவை தடுத்தார்கள். அவர் கேட்கிறாரு, சரி அது ஓகே தடைதான், இன்னி அஸ்னவுஹா லிதவா, நான் மருந்துக்காக. இன்னும் சில பேர் செய்வான், கொஞ்சம் ஒரு ஸ்லிப் அடிச்சுக்கிற, போதை வராம அடிச்சுக்கிற, கூடாது. ஒரு கோட்டருங்கிறான், ஆஃப்ங்கிறான், ஃபுல்லுங்கிறான், எதுவுமே உங்களுக்கு ஆகுமானதல்ல. மருந்துக்காக நான் யூஸ் பண்ணலாமா? நான் ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை பெருமானார் சொன்னார்கள், இன்னஹா தாஉன் வலஸ்த பிதவா, அந்த மது என்பது நோய், அதுல எந்த மருந்தும் கிடையாது, அதை குடிச்சா நீ செத்துருவ. அந்த மதுவை அருந்தி அருந்தி உன்னுடைய உடலுடைய அந்த ஈரல்கள் எல்லாம், உடலுடைய மற்ற முக்கியமான பகுதிகள் எல்லாம் செயலிழந்து எவ்வளவு கேவலத்துக்கு நீ தள்ளப்படுவாய் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமா இல்லையா? மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு என்கிற அந்த காட்சிகளை நீ பார்க்கத்தானே செய்கிறாய். இன்னைக்கெல்லாம் அந்த காட்சிகள் முன்னாடி வந்தால் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் போட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்க, இப்படிதானே இந்த சமூகம் இதை அலட்சியமாக எடுத்து செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதுவை அருந்தக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட இழிவு தெரியுமா? இறை தண்டனையை சொன்னாவாது இந்த சமூகம் மாறுமா என்றுதான் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மன் ஷரிப ஹம்ரன் கதான், யார் ஒரே ஒரு துளி, ஒரு சின்ன டிராப் மதுவை நீங்கள் அருந்தினால், அலைஹி ஹராமுன் ராயிஹத்துல் ஜன்னா, சுவனத்தின் நறுமணமே அவருக்கு தடை. சோனம் போக மாட்டாங்கிறது வேற, சொர்க்கத்துடைய நறுமணம் ஒரு இடத்துல வீசும் என்றால் 500 ஆண்டுகள் நீங்க டிராவல் பண்ணி போனாலும் அந்த மனத்தை நீங்கள் நுகரலாம். ஆனா மது ஒரு சொட்டு அருந்தியவனாக நீங்கள் இருந்தாலும் சுவனத்தினுடைய நறுமணத்தை உங்களால் நுகரவே முடியாது அன்பானவர்களே. அப்படிப்பட்ட பெருமானார் இன்னும் சொன்னார்கள், மா அஸ்கர கசீர் கசீருஹு வ கலீலுஹு ஹராம், தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. மதுவை நீங்க கொஞ்சம் குடித்தாலும் அந்த போதை ஏற்படக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஹராம். ஆக மது என்பது இந்த மார்க்கத்திலே முழுமையாக தடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாவம். நாளைய மறுமையில் அவனுக்கு நரகவாசிகளுடைய சீல்சலங்களை, அந்த ரதுகத்தில் ஹபாலை அல்லாஹ் கொதிக்க கொதிக்க காய்ச்சி காய்ச்சி வாயிலே ஊற்றுவான். அதை அவன் துப்பிட்டு ஓடுவான், அல்லாஹ் பிடிப்பான். வா, அசால்ட்டா போனல, இளமை இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, போதை வேணும்னு கொண்டாட்டத்தில் இருந்தியடா, என்ன மறந்து வாழ்ந்தியடா, வா என்று நரகத்துடைய அடித்தட்டிலே நடு பகுதியிலே அவனை வைத்து சும்மா சுப்பு ஃபௌக ராசிஹி மின் அதாபில் ஹமீம், கொதிக்கிற அந்த நீரை அல்லாஹ் அந்த மதுவை இந்த வாயில தட ஊத்துன அப்படின்னு அவன் தலையில் அல்லாஹ் ஊற்றுவான். இளைய சமூகமே, இன்றைக்கு நாங்கள் மாறப்போகிறோம். குடிக்காதவன் கூட இன்றைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர போதை வஸ்துக்கள், போதை சாக்லேட், போதை மாத்திரை, போதை சாதாரணமான, அதாவது ஒரு சின்ன விஷயத்தில் போதை கிடைத்தாலும் அதில் அவன் அதை உட்கொள்கிறான். ஒரு சில இடங்கள்ல பார்த்தா இந்த கோல்டுக்கு குடிக்கிறோம்னா, டானிக்கு, கோல்டுக்கு, தொண்டை வலிக்கு, இருமலு குடிப்பாங்களே, அது ஒரு டிராப்பு ஒரு மூடி அளவுக்கு தான் குடிக்கணும். இதை ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் குடிச்சிட்டானா கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளாடுவா, ஒரு போதையா இருக்கும். கொரோனா காலங்கள் அதெல்லாம் வாங்கி குடிச்ச சமூகம் தானே இது. எப்படி நாங்கள் மாறப்போகிறோம்? ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருக்கிறேன் சமீபத்தில். ஒரு வீட்டில் தங்கி இருக்கும் போது அந்த சகோதரர் சொல்றாரு, ஹஸ்ரத் நைட்டு மட்டும் இந்த வீடு கொஞ்சம் வெட்டை வெளியான ஒரு வீடு, வெளியே வந்தால் நல்ல வயல்வெளிகள்லாம் தெரியும். அவர் சொல்றார், நைட்டு மட்டும் பாருங்க இந்த இடங்கள் அங்கங்கே விளக்குகள் தெரியும். அப்ப என்ன சொல்றாரு, இந்த பகுதியில 8-9 மணி ஆகிவிட்டால் சிறுவர்கள் இளைஞர்கள் வந்து அமர்ந்து கஞ்சா போதை ஏற்றுக்கொள்வார்கள். அங்கங்கே பார்க்கலாம். எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை. எவ்வளவு விதமான இழப்புகள் இங்கே வருகிறது தெரியுமா? இந்த ஊரே கஞ்சாவிலே கிடக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய ஊர்களுக்கு போகும்போது கூட காதிலே கேட்கிறோம், கஞ்சாவை பத்தி பேசுங்க, போதையை பத்தி பேசுங்க. ஒரு சகோதரி, ஒரு அம்மாவுடைய அந்த தாயுடைய அழுகை இப்போது என் கண் முன்னால் தெரிகிறது. போன் பண்றாங்க, ஹஸ்ரத் எனக்காக துவா செய்யணும் தான் நான் போன் பண்றேன். என்னுடைய மகன் +2 வரைக்கும் ஒழுக்கமா இருந்தான், கல்லூரிக்கு சென்றான், ஒரே வருஷம்தான் போதை ஊசி ஏற்றிக்கொண்டு வீட்டிலே கேவலம் தாய் என்ற மரியாதை கூட இல்லாமல் என்னையே அடிக்க மிதிக்க வருகிறான். என் பிள்ளைக்காக துவா செய்வீங்களா ஹஸ்ரத் என்று அந்த தாயுடைய அழுகை இன்னைக்கு என் காதிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எத்தனை தாய்மார்கள் அழுகிறார்கள், எத்தனை மனைவிமார்கள் அழுகிறார்கள். ஏன்? இந்த இளைய சமூகம் குடிக்காதவன் கூட இன்னைக்கு என்ன ஆகுது, சிகரெட், போதை பழக்கம், கஞ்சா எப்படி ஈஸியா கையில கிடைக்குது தெரியாது.
இப்படியெல்லாம் இந்த சமூகம் சீரழிகிறார்களே, இந்த சீரழிவை விட்டு நீங்கள் மீளவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைய மறுமையிலே ஒரே பிடியாக நம்மை பிடிப்பான். அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒரே ஒரு வரலாறை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய உள்ள கட்டுப்பாடு வேண்டும், மன கட்டுப்பாடு வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். எவ்வளவோ தவறுகள் செய்தவர்கள் தான் மனிதர்கள். அந்த தவறை விட்டு நீங்கள் மீண்டு வந்தால், அந்த பாவங்களை விட்டு உங்களுடைய உள்ளத்தோடு ஒரு மன போராட்டம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் திருந்தனோ வருந்தனோ மாறணும் என்று குடிக்கிற பாவத்திலே இலக்கே இல்லாத இளைய சமூகமாக இருந்தால் கொஞ்சம் கவலையோடு உங்கள் உள்ளத்திலே கேள்வி கேளுங்கள். இறைவன் நம்முடைய வெளி தோற்றத்தை அழகை பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உள்ளத்துல ஒரு கவலை இருக்கா? எல்லாருக்கும் குடிக்கிறவங்களுக்கு இருக்கும், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், வீட்டில் மரியாதை இல்லை, சமூகத்தில் மரியாதை இல்லை, நான் மாறணுமே திருந்தணுமே என்று. ஆனால் அந்த மன போராட்டம் இருந்தால், நான் திருந்துவேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழுவென்ற உறுதிமொழி இருந்தால், நிச்சயமாக இந்த மது அல்ல, விபச்சாரம் அல்ல, கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் அல்ல, எல்லா காரியங்களை விட்டு நாம் மீண்டு இன்ஷா அல்லாஹ் வரலாம். ஒரு சஹாபியினுடைய வரலாறு அதற்கு மிகப்பெரிய ஒரு பாடம். பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் ஒரு சில வரலாறுகள் அங்கே சொன்னால் அது நல்லா இருக்கும். சில மஸ்ஜிதுகளிலே தான் வரலாறுகள் சொன்னால் மக்கள் ஒரு ஓர்மையாக கவனிப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனால் இந்த கூட்டத்தில் மக்கள் மாஷல் அமைதியாக இருக்கிறீங்க, இன்னும் அமைதியாக ஒரு சில செய்திகள் நீங்கள் கேட்க வேண்டும் அன்பானவர்களே. ஒரு சஹாபி சுப்ஹானல்லாஹ், குடிக்கிற ஒவ்வொருவரும் நான் திருந்தனும் வருந்தனும் யாராவது அப்படி இருந்தால் மிகப்பெரிய ஒரு ரோலாக இவர் வாழ்க்கை இருக்கும். அபு மெஹ்சன் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு, அபு மெஹ்சன் பெயரை ஞாபகம் வையுங்கள். யார் இவர்? பெருமானாருடைய காலத்திலையும் குடிப்பார். சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாகவே குடியை விட்டு மீண்டாங்க. ஆனா மனிதர் தானே, ஒரு சிலர்களால் குடியை விட்டு மீள முடியல. இவர் குடியை விட்டு மீளாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். பல நேரம் அவரை கூட்டிட்டு வந்து என்ன செய்வாங்க, 40 கசையடி குடிச்சாங்க, 40 கசையடி செருப்பால் அடிப்பார்கள். அவ்வளவு கேவலமான ஒரு பாவம். அப்படி அடிக்கப்படும் போதெல்லாம் பெருமானார் வேதனைப்படுவார்கள். என்றால் இந்த அபு மெஹ்சன் அஸ்ஸகஃபி பெருமானார் கொஞ்சம் விருப்பமான ஒரு சஹாபி, ரொம்ப இரையச்சமுள்ள சஹாபி. ஆனா ஒரு தவறை விட்டு மீள முடியல. ஆனா ஒரு உள்ளத்தோடு ஒரு போராட்டம், இந்த தவறை விட்டு நான் மீண்டுவேன் வருந்துவேன் மாறுவேன் என்று. ஆனா ரசூலுல்லாஹ் காலம் தாண்டி உமர் அலி அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் தாண்டி உமர் ரலியல்லாஹு காலம் தாண்டி குடிக்கிறார். ஆனா குடியை குறைக்கிறார், விடுற அளவுக்கு நெருங்கிட்டாரு. ஆனா குடியை முழுசா விடல. இன்னைக்கும் பலர்கள் இருப்பார்களே, குடியை விட்டு மீண்டு வரணும் என்று மன போராட்டம் வேண்டும், மனதை வெல்ல வேண்டும். இந்த தவறை விட்டு நான் வெளியே வருவேன். குடிக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு போனா என்ன பிரயோஜனம்? அதற்கான தீர்வை சொல்லணும் தானே. அப்போ மனசுல அந்த ஈமானிய உறுதி, அல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தை தடுக்கணும். இவர் டெய்லி அழுவார் இரவு நேரம், நான் ஏன் இப்படி குடிக்கிறேன், நான் திருந்தனமே வருந்தனமே. உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், காதிசியா யுத்த களம் நடக்கிற அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைக்கிறார். அவர் ஒரு போருடைய தளபதியில இவர் ஒருவர். சொல்றாங்க, சஅதே, இந்த அபு மெஹ்சன் அஸ்ஸகஃபியை உங்க வீட்டில் கட்டி வைங்க, கொஞ்ச நாள் கட்டி வச்சாவது அவர் திருந்தட்டும். தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றார், இவரை கட்டி வச்சுட்டு, சஅத் ரலியல்லாஹு, நீங்க இவரை எந்த காரணத்தை கொண்டும் கட்டவிழ்த்து விட்டுறாதீங்க என்று சொல்லிட்டு காதிசியா யுத்த களத்துக்கு போயிட்டார் சஅத் ரலியல்லாஹு. ஆனா தூண்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற நேரம் அந்த குடியில இருந்த அந்த சஹாபி அபு மெஹ்சன் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அழுகிறார். நானெல்லாம் ஒரு மனுஷனா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த குடியை விட்டு என்னால் வெளியே வரவே முடியாதா? இந்த காதிசியா யுத்த களத்தில் ஒருவேளை நான் கலந்து கொண்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமே. சஅத் ரலியல்லாஹுடைய மனைவியே, இங்க வாங்க, என்னை கட்டவிழ்த்து விடுங்க, ஏங்கி அழுகிறார். அவர் அழுகை பார்த்து பயந்த சஅத் ரலியல்லாஹுடைய மனைவி அவரை தூணிலிருந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. அவங்க மனைவி கிட்டையே ஒரு துண்டை வாங்கி அபு மெஹ்சன் ரலியல்லாஹு முகத்தை கட்டிக்கொண்டு காதிசியா யுத்த களத்துக்குள் வருகிறார். அவர் உள்ளே வரும்போது காதிசியா போர்க்களமே முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தது, தோற்றுவாங்களோன்னு இருந்தது. அந்த நேரம் இவர் போர்க்களத்துக்குள் வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய வருகைக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தருகிறான். போர் முடிந்த பிறகு மீண்டும் சஅத் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, நான் யுத்த களத்துக்கு போனேன், அங்க அல்லாஹ் வெற்றியை தந்தா, நான் மறுபடியும் வந்துட்டேன், தூண்ல கட்டி வைங்க. அந்த நேரம் சஅத் ரலியல்லாஹு போரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வந்து தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், நாங்கள் காதிசியா யுத்த களத்திலே தோற்றுருவோம் நினைச்சோம், ஆனால் ஒரு மனிதர் வந்தார், வல்லாஹி அவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, முகத்தை மூடி வந்தார், வல்லாஹி அவர் வருகைக்கு பிறகுதான் அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தான். மனைவியை பார்த்து சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதோ இந்த தூணிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறானே இந்த அபுல் மெஹ்சன்,
முகத்தை மூடி வந்த மனுஷனாக அவர் இருந்தால், இந்த அபுல் மெஹ்சனாக இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று நான் நினைச்சேமா, இவனெல்லாம் எப்போது திருந்த போகிறான் என்று சொல்லி வாய் மூடல. அவங்க மனைவி, நீங்க போன பிறகு இவர் அந்த யுத்த களத்திலே கலந்தாவது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அழுதார். அவர்தான் அந்த முகத்தை மூடி வந்த தோழர் என்று சொன்ன உடனே சாத் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுது அந்த அபுல் மெஹ்சனை கட்டி தழுவி கொண்டார். அபுல் மெஹ்சனை, உன்னால் எவ்வளவு பெரிய அருளை உதவி அல்லாஹ் இந்த மக்களுக்கு செய்தான் பார்த்தாயா, இனியாவது நீ இந்த குடியை விட்டுருவியான்னு உன்னை, என்னை அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான், இவ்வளவு மேன்மையாக்கி இருக்கிறான், இனி நான் குடியை தொடவே மாட்டேன்னு அந்த நொடி முதல் மரணிக்கிற வரை அவர் ஒரு சொட்டு மதுவை எடுக்காமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தார். அப்படி நாங்களும் மாறுவோம் அன்பானவர்களே. அந்த இறைவனுடைய நேசம் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா, இந்த மது, போதை, விபச்சாரம், போதை வஸ்துக்களுடைய எல்லா காரியங்களை விட்டு இளைய சமூகமே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்யற இளைஞர்களாக இருந்தால் கொஞ்சம் அவங்களை நெறிப்படுத்துங்க. அப்படி இல்லை, நான் இந்த மாதிரி தான் வாழ்வேன், பாவத்திலேயே என்னுடைய காரியங்களை இளமையை கழிப்பேன் என்றால், இறுதியாக ஒரே ஒரு வசனம் தோழர்களே, தாய்மார்களே, 16வது அத்தியாயம் 61வது வசனம், தவறு செய்கிற பாவத்திலே இருக்கிற அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு நாளும் அவன் காதிலேயும் கல்விலேயும் உதிக்க வேண்டிய வசனம். அல்லாஹ் உங்களை பார்க்காம நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் உங்களை கண்டுகளை நினைச்சிட்டு இருக்கீங்களா? வலவ் யாஹிதுல்லாஹு நாஸ பிظுல்மிஹிம், மனிதரே உன்னுடைய தவறுக்காக நான் ஸ்பாட்ல குடிச்சிட்டு தள்ளாடுறியா, போதை வஸ்துல இருக்கிறியா, விபச்சாரம் செய்கிறாயா, ஹராமான உறவில இருக்கிறாயா, டேய் உன்னை அங்கேயே நான் பிடிப்பதாக இருந்தால் மனுஷன் ஒருத்த நீங்க வாழ முடியாது. உங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்கிறேன், திருந்து வருந்து என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். உங்களை நான் ஒவ்வொரு நேரம் நொடியும் நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஆக இளைஞர் சமூகமே, இஸ்லாமிய சமூகமே, எங்கள் தொப்புள் கொடை உறவுகளான எல்லா மக்களுமே இந்த பாவங்கள், தவறுகள், ஆபாசங்கள், கொலை, கொள்ளை எல்லா பாவம் முழுமையாக விலகினால் நாம் எல்லாம் சகோதரர்கள். எல்லா உறவையும் மதித்து நாவால கரத்தால எந்த உயிருக்கும் தொல்லை தராம எல்லாரும் ஒரு தாய் மக்களாக நாம் வாழ்ந்தால் அவர்கள் தான் இறைவனுடைய பார்வையிலே உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களாக பாவங்களை விட்டு, தவறுகளை விட்டு, ஆபாசங்களை விட்டு, குடி போதையை விட்டு, இறைவனும் இறை தூதரும் தடுத்த எல்லா பாவங்களை விட்டு விலகிய மக்களாக நாங்கள் இருந்து முஸ்லிம்களாக அல்ல, இறைவன் பொருந்திக் கொள்கிற மூமின்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு, மரணம், மன்னரை அல்லாஹ் லேசாக்குவான். நாளைய மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதரோடு எழுப்பப்படுகிற அந்த சிறப்பை படைத்த இறைவனுடைய முகத்தை சிரித்த நிலையிலே பார்க்கிற அந்த உயரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் உள்ள, ஈமானிய ஒழுக்கம் உள்ள மக்களாக நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹுடைய பேருதவியை பெற்று மறுமையின் முத்துக்களாக, சொர்க்கத்தின் சொந்தங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல மக்களாக வாழ்ந்து எல்லா நிலையிலேயும் அல்லாஹ் பார்க்குறாங்கிற அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவோம் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து, அருமையான இந்த வாய்ப்பை தந்த தாங்கள் கிளை மக்களுக்கும், அமைதியாக கேட்ட எல்லா நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் அருள் செய்வானாக என்று துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.